Hello everyone. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ அபவுட் கெனடியன் இமிக்ரேஷன். ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி முக்கியமான அப்டேட்ஸ்லாம் ஐஆர்சிசி கொடுத்துருந்தாங்க. பட் என்னால் உடனே வீடியோ போட முடியல. ஒர்க் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால என்னால் வீடியோ மேக்கிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. பட் இன்றைக்கி ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக என்னென்ன இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். அப்போ தான் ஒரு கிளியர் வியூ கிடைக்கும் நியூ சேஞ்சஸ் பற்றி. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் அண்ட் லைக்கிங் த வீடியோ. அப்படின்னா தான் என்னோடய வீடியோ சர்க்குலேட் ஆகும். ஸோ ஐல் கெட் மோர் வியூஸ் அண்ட் இட் வில் மோட்டிவேட் மீ டு மேக் மோர் வீடியோஸ் அபவுட் கெனடியன் இமிக்ரேஷன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த இயர் பிகினிங்லேயே வந்து டெம்பரரி ரெசிடென்ஸோட பர்சன்டேஜ் 6.5லேருந்து 5% வரைக்கும் ரெடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. டோட்டல் பாப்புலேஷனில் 6.5% வரைக்கும் இருக்காங்க. ஸோ அது வந்து இட்ஸ் அஃபெக்டிங் கெனடியன் எக்கனாமி அண்ட் கெனடியன் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிட்டு தான் இப்போ இந்த மாதிரி ஆக்ஷன் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க கெனடியன் கவர்மெண்ட். அது என்னென்னு பார்க்கலாம். அண்ட் டெம்பரரி ரெசிடென்ஸ் இன் த சென்ஸ் இட்ஸ் லைக் இன்க்ளூடிங் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபாரின் ஒர்க்கர்ஸ். ஸோ இப்போ வந்திருக்க அனௌன்ஸ்மெண்ட் மேஜராக இவங்க 2 பேரையும் தான் கன்சர்ன் பண்ணுது. அண்ட் இப்போ கரண்ட்டாக பிஆர் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலோ இல்லை நீங்கள் பிஎன்பி ஃபைல் பண்ணிவிட்டு இன்விடேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாலோ இட் வில் நோ வே கன்சர்ன் டு யூ. இந்த சேஞ்சஸ் எதுவுமே உங்களை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இது ஃபஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்க்கலாம். So announcing a further reduction in the intake of international students from 485 to 437 by 10%. அதாவது கரண்ட்டாக இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸோட டார்கெட் என்னன்னா இட்ஸ் அரௌண்ட் 485,000. அதை வந்து 10% ரெடியூஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் இயர் இன்டேக்குக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் வந்து என்ன ஒரு ஐரனினா கரண்ட்டாக இருக்க அந்த 485,000 அந்த டார்கெட்டையே இந்த இயர் ரீச் பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இந்த கெனடியன் கவர்மெண்ட் கொடுத்துருக்க டார்கெட்டை விட இந்த இயரோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்மெண்ட் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்தது. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸே கனடாவுக்கு வர்றதையோ இல்லை இங்கே வந்து ஸ்டடி பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறதையோ விரும்பலை அப்படிங்கிற சிச்சுவேஷன் தான் இப்போ கரண்ட்டாக இருக்குது டியூ டு லேட்டஸ்ட் நியூஸ் அண்ட் எவ்ரி திங் அபவுட் கேனடா. அடுத்த அப்டேட் பார்க்கலாம். Updating PGWP work permit program this fall to better align with immigration goals. ஸோ இதில் வந்து பெட்டர் கிளாரிட்டி அனௌன்ஸ்மெண்ட்டில் இல்லை. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த நவம்பர் மந்த் வந்து அப்டேட்ஸ் வரப்போகுது ரிகார்டிங் பிஆர் கோட்டா அண்ட் பிஎன்பி கோட்டா ஃபார் த நெக்ஸ்ட் இயர். அதே மந்தில் வந்து டெம்பரரி ரெசிடென்ஸ்க்கும் கோட்டா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எப்போயுமே டெம்பரரி ரெசிடென்ஸ்க்கு கோட்டா அந்த மாதிரிலாம் எதுவுமே கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணது கிடையாது. பட் இந்த இயர் டெம்பரரி ரெசிடென்ஸ்க்கும் இதுதான் லிமிட் அப்படின்ற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. ஸோ அப்படி கொண்டு வரப்போ அது கண்டிப்பாக பிஜிடபிள்யூபியும் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா டெம்பரரி ரெசிடென்ஸ்னால் இட் இன்க்ளூட்ஸ் பிஜிடபிள்யூபி இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர்ஸ். ஸோ அந்த கோட்டா வந்து இதுலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ எல்லாருமே இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் பிஜிடபிள்யூ படிக்கிற எல்லாருக்குமே பிஜிடபிள்யூபி எலிஜிபிலிட்டி இருக்குமான்னா அது டவுட் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் எந்த பர்டிகுலர் கோர்ஸ் செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து கூட அது வந்து உங்களுடைய எலிஜிபிலிட்டி மாறலாம். ஸோ அந்த அப்டேட் தான் நினைக்கிறேன். பட் we'll wait for better clarity on this update. Next is limiting work permit eligibility later this year to spouses of master degree students to only whose program is at least 16 months. ஸோ முன்னாடி வந்து எல்லாருக்குமே ஓப்பன் ஒர்க் பர்மிட் கொடுத்துருவாங்க. நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் போதும் உங்களோட ஸ்பவுஸ்க்கு ஓப்பன் ஒர்க் பர்மிட் கண்டிப்பாக கிடச்சிரும். பட் இப்போ வந்து யூ ஹாவ் டு டூ மாஸ்டர்ஸ் அண்ட் ஜஸ்ட் ஒரு 1 இயர் மாஸ்டர் டிகிரி கோர்ஸ் கிடையாது, 16 months டியூரேஷன் இருக்க மாஸ்டர்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களோட ஸ்பவுஸை வந்து நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வர முடியும். ஸோ இது வந்து ஒரு மேஜர் அப்டேட் தான். இந்த மாதிரி அப்டேட்ஸ் வரதுனால இட் வில் ஃபர்தர் ரெடியூஸ் என்ரோல்மெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே கனடாவுக்கு வந்து படிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா இங்கே ஒர்க் பண்ண முடியும், பிஆர் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கும்னு நம்பிட்டு தான். ஸோ இது எல்லாமே கட் பண்ணுறப்ப என்ரோல்மெண்ட்ஸே இன்னும் ஃப்யூச்சரில் நிறையாவே கம்மியாகும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் லிமிட்டிங் ஒர்க் பர்மிட் எலிஜிபிலிட்டி லேட்டர் திஸ் இயர் டு ஸ்பவுசஸ் ஆஃப் ஃபாரின் ஒர்க்கர்ஸ். இதுக்கு நான் அப்புறம் வரேன். அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் பற்றின இன்னொரு அப்டேட் இருக்குது. PGWP students to prove at least CLB 7 for university graduates or CLB 5 for college graduates.
அதாவது நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இங்கே வரப்போ நீங்கள் ஐஎல்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு தான் நீங்கள் இங்கே என்ரோல் ஆவீங்க. பட் உங்களுடைய உங்களுடைய காலேஜ் டிகிரி நீங்கள் முடிச்சிட்ட அப்புறம் பிஜிடபிள்யூபி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஐஎல்ஸ் எக்ஸாம் எழுதிட்ட அப்புறம் தான் உங்களுக்கு ஒர்க் பர்மிட் அப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி ரூல் முன்னாடி இல்லை, பட் இப்போது இதை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயம் கனடியன் எக்கனாமிக்கு. பட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லலை, எக்கனாமிக்கு சொல்கிறேன். ஏன்னா இட் இன்க்ரீஸ் த குவாலிட்டி ஆஃப் பீப்புள் ஸ்டேயிங் இயர். ஸோ இட்ஸ் ரியலி அ குட் அப்டேட்னு தான் சொல்லணும். அடுத்த அப்டேட் வந்து நீங்கள் மாஸ்டர்ஸ் படித்தாலும் சரி, இல்லை நீங்கள் டாக்டரல் டிகிரிக்கே நீங்கள் கனடாவுக்கு வந்து படிக்கணும்னு நினச்சாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த ஸ்டூடெண்ட் பர்மிட் இன்டேக் கேப்பில் கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த லிமிட்ஸ் இருக்குது. பட் இந்த மாதிரி சீரியஸ் கேண்டிடேட்ஸ்க்கு 12% அலோகேஷன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க டோட்டல் இன்டேக்கில். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ குட் பெனிஃபிட். அடுத்த ஒரு அப்டேட் தான் ரொம்ப ஷாக்கிங்கான அப்டேட் எனக்கே பர்சனலாக. பிகாஸ் இந்த ப்ரோக்ராமில் தான் நான் வந்து கனடாவுக்கு வந்தேன். க்ளோஸ் ப்ராக்மெட்டில் வந்துட்டு மை ஹஸ்பண்ட் கேம் இன் ஓப்பன் ஒர்க் பர்மிட் அண்ட் எங்களோட சிஇசி ஸ்கோர் வச்சு தான் நாங்கள் பிஆர் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராமில் பிஆர் வாங்கியிருக்க சக்ஸஸ்ஃபுல் பிஆர் கேண்டிடேட்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதெல்லாமே இப்போ அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மேஜர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட்னா, நீங்கள் க்ளோஸ் ஒர்க் பர்மிட்டில் இங்கே வந்துட்டிங்கனாலே உங்களோட ஸ்பௌஸை நீங்கள் கூட்டிகிட்டு வர முடியும். அப்படி தான் இருந்துச்சு முன்னாடி. நீங்கள் எந்த ஜாபில் வேணால் இருக்கலாம், பட் உங்களோட ஸ்பௌஸ்க்கு ஓப்பன் ஒர்க் பர்மிட் கொடுத்துருவாங்க. பட் இப்போ எப்படி சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்னா, நீங்கள் இதர் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபைலில் இருக்கணும், இல்லைனா ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆக்குபேஷனில் இருக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருக்கணும், இல்லை டாக்டராக இருக்கணும். இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் ஆக்குபேஷன்ஸில் நீங்கள் இருக்க பட்சத்தில் உங்களோட ஸ்பௌஸ்க்கு ஓப்பன் ஒர்க் பர்மிட் கொடுப்பாங்க. ஸோ பேசிக்கலி சொல்லப்போனால் யூ ஹாவ் டு ஃபால் அண்டர் தி ஹைவேஜ் கேட்டகரி. ஹைவேஜ் எல்எம்ஏஎஸில் நீங்கள் விழுக்கணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்பௌஸ்க்கு ஓப்பன் ஒர்க் பர்மிட் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக இது வந்து பிஆர் கேண்டிடேட்ஸும் சரியில்லை, பிஆர் வாங்க நினைக்கிற நிறையா பேரை இதை அஃபெக்ட் பண்ணும். இப்போ கரண்ட்டாக கனடாக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் இனிமேட் தான் நீங்கள் வந்து உங்கள் ஃபைலை மூவ் பண்ண போகிறீங்க, இல்லை எக்ஸாம் எழுத போகிறீங்க, இல்லை வெஸ்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க. என்னோடய பர்சனல் சஜஷன் என்னென்னா, திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு கம் இன் டு கேனடா. ஏன்னா நீங்கள் வந்து கனடாக்கு நீங்கள் வர்றதுக்கு சூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜாப் கிடச்சி, இல்லை நீங்கள் ஒரு ஓப்பன் ஒர்க் பர்மிட்டில் நீங்கள் க்ளோஸ் ஒர்க் பர்மிட்டில் வந்துட்டிங்கன்னா கூட அடுத்து உங்களோட பிஆர் ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்குன்னே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் இருக்குது. நீங்கள் கனடாக்கு வர்றது பெருசு இல்லை, பிஆருக்கு உங்களுக்கு ஃப்யூச்சர் இருக்குது. அவங்களால பிஆர் இங்கே வாங்க முடியுமான்றதை பார்த்துட்டு மட்டும்தான் நீங்கள் கனடாக்குள்ளே வரணும். ஏன்னா நீங்கள் செலவு பண்ணிட்டு இங்கே வந்துட்டு இங்கே ஒரு 2 இயர்ஸ் இருந்துட்டு அப்புறம் உங்களால் பிஆர் வாங்க முடியாமல் நீங்கள் திரும்பி போகிறது வந்து இட்ஸ் நாட் அ குட் ஐடியா. ஸோ நீங்கள் உங்களோட பிஆர் ஃபைலை மூவ் பண்ணுறீங்கன்னா திங்க் ட்வைஸ் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் கனடாவில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஆல்ரெடி உங்களோட ஃபைலை ப்ராசஸ் பண்ணிட்டீங்க, சப்மிட் பண்ணிட்டீங்க, அவங்களுக்கு வந்து நான் இந்த சஜஷன் சொல்ல மாட்டேன். பிகாஸ் யூ ஹாஃப் வே த்ரூ, அதை வந்து நான் எதுவுமே சொல்ல முடியாது. இட்ஸ் அப் டு யூ. பட் நீங்கள் புதுசாக ஒரு பிஆர் ஃபைலை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, கனடாக்கு வர்றதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படிங்கிறதுனா, திஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் த ரைட் டைம் டு கம் டு கனடா. பிஆர் ப்ராஸ்பெக்ட்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. கனடியன் எக்கனாமி ரொம்பவே இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே வந்துட்டு நீங்கள் டக்குன்னு இந்த சிச்சுவேஷனில் ஒரு நல்ல ஜாப் எடுத்துகிட்டு சர்வே பண்ண முடியுமாங்கிறது டவுட்டு தான். அடுத்து பிஆர் ப்ராஸ்பெக்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மைக்ரேட் ஆகணுமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் அடுத்த 1 or 2 monthஸில் எல்லாமே மேஜர் கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். பிஆர் பற்றின கிளாரிட்டி, ப்ரொவின்சஸ்க்கு என்னென்ன கோட்டாஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன பிஎன்பி ப்ரோக்ராம்ஸ் வந்து ரிமூவ் பண்ண போகிறாங்க, என்னென்ன புது ப்ரோக்ராம்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கிளாரிட்டி எல்லாமே கிடைக்கும். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் ஆல் த நியூ அப்டேட்ஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த சிச்சுவேஷனில் பார்க்கலாம் என்னென்ன ஷாக்கிங் நியூஸ் வரப்போகுது அப்படின்றது தெரியல கனடா பற்றி. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு 15 days ஒன்ஸ் ஏதாவது ஒரு புது அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பார்க்கலாம், லெட்ஸ் see.
அப்புறம் இன்னொரு முக்கியமான அப்டேட் சொல்ல மறந்துட்டேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிவ்யூவிங் விசா டெசிஷன் மேக்கிங் தட் ஸோ தட் ஹைலி ட்ரெயின்ட் ஆஃபீசர்ஸ் ஹேவ் த ரைட் டூல்ஸ் டு டிடெக்ட் ஃப்ராட் அண்ட் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் நான் ஜெனுவன் விசிட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து அசைலம் சீக்கர்ஸ்க்காக சொல்லியிருக்காங்களா, இல்லை ஃப்ளாக் போலிங் மெத்தடில் உள்ள வர விசிட்டர்ஸ் அப்படி இருக்க சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு கரெக்டாக தெரியல. பட் ஒருவேளை ஃப்ளாக் போலிங் மெத்தடில் வர விசிட்டர்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. இந்த சென்ஸ், நீங்கள் டைரெக்டாக ஒரு ஆஃபீஸரை மீட் பண்ணிவிட்டு, பார்டரில் மீட் பண்ணிவிட்டு, இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு தான் நீங்கள் உள்ளே வருவீங்க. அப்படி அட்டன் பண்ணுற பட்சத்தில் எவாலுவேஷன் ப்ராசஸ் அண்ட் ஸ்க்ரூட்டினி ப்ராசஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்படின்னு தான் அவங்க மீன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லைக் டிசிஷன் மேக்கிங்கில் வந்து இன்னும் ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இருப்பாங்க. ஸோ தே ஹேவ் த ரைட் டூல்ஸ் டு எவாலுவேட் அண்ட் டிடெக்ட் ஃப்ராட் அண்ட் நான் ஜென்யூன் விசிட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் விசிட்டர் வீசாவில் வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஜாப் கிடச்சா கூட ஒர்க் பர்மிட்டில் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற பாசிபிலிட்டி இனிமேட்டு வர ஃபர்தர் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்னால அது இன்னும் கஷ்டமாக போகுது அப்படிங்கிறது தான் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங். பார்க்கலாம் என்னென்ன கிளாரிட்டி வரப்போகுது அப்படிங்கிறது. மோஸ்ட்டாக இந்த அப்டேட்ஸ் எல்லாம் டேட்ஸ் கொடுக்கல. பட் ஸ்டூடெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ்லாம் நவம்பர் 1லேருந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் நிறையா ஃபோரம்ஸில் பார்த்தேன். அது அஃபிஷியலாக என்ன அனௌன்ஸ் பண்ணலான்னா. ஸோ தட்ஸ் இட். நான் எல்லா அப்டேட்ஸும் சம்மரைஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் வைஷ்யூ from Life in Canada channel. Meet you all in the next video. Thank you so much.